தொடர்ந்து இதுக்கு முன்பாக நான் போன வாரத்தில் ஒரு சோதர சிலுவை தியானத்துடைய அந்த மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். சோதர கல்வாரி சிலுவையில் சோதரம் ஒரு வார்த்தை என்னது, இயேசு கிறிஸ்துனுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய எலும்புகளை முறிக்கும்படியாக வந்தாங்க. அப்படி முறிக்க வர்றதுக்கு முன்பாகவே இயேசு இறந்து போனதுனால அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இது ஏன் முறிக்கலையா? தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ தீர்க்கதரிசியே எத்தனையோ 600-700 வருடத்துக்கு முன்பாகவே இயேசுனுடைய காலெலும்பு முறிக்கப்படாது என்று சொல்லியிருந்தான். அதுக்கு முன்பாக என்ன இருக்குது? ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. என்ன ரகசியம்? அந்த எலும்பு யாரை குறிக்குது? ஸ்திரீயை குறிக்கிறது. அப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகையில் ஆண்டவர் நம்மை எப்படியாக அறிமுகப்படுத்துகிறார்? மணவாட்டி சபையாக அறிமுகப்படுத்துகிறார். அப்போது அந்த மணவாட்டி யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், நீங்களும் நானும் தான். அப்போ நீங்களும் நானும் உடஞ்சிடக்கூடாது. அதான் பிசாசு சோதரம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்லும்போது நம்ம படிக்கல. லூக்காவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 22:31 வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுழற்றினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். போதும். அப்போ பிசாசு எவனை உடைக்கலாம், எவனை சிதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையின் மத்தியிலையும் அந்த வலியின் மத்தியிலையும் என் பிள்ளைகள் உடைக்கப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வெறியோட ஆண்டவர் இருந்ததுனால அவருடைய காலெலும்புகள் முறிக்கப்படவில்லை. அதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உடஞ்சிடக்கூடாது, நான் சோதரம் நம்ம நொறுங்கிடக்கூடாது, சோதரம் நான் நொறுங்குறேன் ஆனால் என் பிள்ளை உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒப்புமைக்காக தான் அவருடைய காலெலும்புகள் முறிக்கப்படவில்லை. இன்றைக்கு சிந்தனையாக நம்ம அதனுடைய அடுத்த வசனத்தை படிக்கலாம். யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 33 கூட படிக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அங்கே பாருங்கள், அவங்க அவர் இயேசுவிட்ட வரும்போது, அந்த போர் வீரர்கள் வரும்போது அவர் முன்னதாக மரித்து போனதுனால அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இங்கே பாருங்கள், ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது நம்ம 32வது வசனத்தை கூட படிக்கலாம். போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவருடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளை முறித்தார்கள். அப்போ 2 பேருடைய கால் எலும்புகளை முறித்தாங்க. இயேசுட்ட வரும்போது அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஓகே, முடிஞ்சு போச்சு, அவர் தான் செத்துட்டார். அப்போ என்ன பண்ணலாம்? அமைதியாக அவங்க போயிடலாம், இல்லைன்னா அந்த சோதரம் உடல்களை இறக்கி அடக்கம் பண்ணிடலாம். சோதரம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது ஆகிலும் அப்படின்னா அவர் மரித்தார் என்ற போதிலும், அவர் மரித்து போன போதிலும், அதில் ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுகிறான்னா, ஆகிலும் இயேசுவினிடத்தில் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன், 34வது வசனம், ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். போதும், இங்கே அவர் செத்துட்டாரு, அதனால தான் கால் எலும்பு கூட முறிக்கல. இதுக்கப்புறம் உடல்களை இறக்கி அடக்கம் பண்ணலாம். இதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனாலும் பார்த்தீங்களா, பிசாசுடைய தந்திரம் இருந்த போதிலும், அவர் செத்து போனது போதிலும், அவருடைய ஆவியை அவர் விட்டதுக்கு அப்புறமும் பிசாசு விட மாட்டேங்கிறான். பாருங்க, பிசாசு என்ன பண்ணுறான்? அவரை இன்னும் தாக்கணும் அப்படின்னு சொல்லி சோதரம் எங்கே குத்துக்கிறான்? விழாவில் குத்துறான். ஒருத்தன் குத்துனா எங்கே குத்துவான் பார்க்கலாமா? என்னாகமோ 25வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். பினகாஸ் கண்டபோது நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய்
இஸ்ரவேலின் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்போ ஈட்டினால் குத்துறவன் எங்கே தான் குத்துறான்? வயிற்றுல தான் குத்துறான். இங்கே 2 பேரும் சேர்த்து குத்துறான். 2 பேருடைய வயிற்றுக்குள்ளாக ஈட்டி இங்கே குத்துற குத்து அந்த பக்கம் வந்துச்சு. அந்த அளவுக்கு குத்துறாங்க. இன்னொரு சம்பவத்தோட பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கலாம். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்துனான். இவன் எங்கே தான் குத்துறான்? ஈட்டினால் குத்தும்போது வயிற்றுனால தான் குத்துறான். அதுக்கு அதனுடைய அடுத்த அதிகாரம் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோபாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒலிமுக வாசல் நடுவிலே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். இப்படி நானும் பார்த்தேன். இப்போ எவெல்லாம் ஈட்டினால் குத்தினானோ எல்லாம் எங்கே தான் குத்திருக்கிறான்? வயிற்றுல தான் குத்திருக்கிறான். ஏன் இந்த போர்ச்சவனை இயேசு கிறிஸ்துட்ட வந்து எங்கே தான் குத்திருக்கணும்? வயிற்றுல தான் குத்திருக்கணும். இவன் ஏன் போய் விழாவில் போய் குத்துனான் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சேன். ஏசப்பா, இப்போ குத்துனவன் எல்லாம் என் வயிற்றுல குத்துன இடத்துல இயேசுகிட்ட வந்து மட்டும் ஒருத்தன் எங்கே குத்துறான்? விழாவில் குத்துறான். இந்த விழாவில் ஏன் குத்துறான் அப்படின்னு சொல்லி நான் அப்படி தியானம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வசனம், ஆமாம் ஸ்தோத்திரம், நம்ம எல்லாமே இந்த ஒரே சாப்டர் தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம். இந்த விழாவில் என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இங்கே ஆமை சோதரம், இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லைன்னு சொல்லி ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆண்டவர் பிளான் பண்ணி ஆமை சோதரம் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி என்ன பண்ணுகிறார்? அவருடைய விலா எலும்பில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விலா எலும்பை ஒன்றை எடுத்து அதை சதையால் அடைக்கிறாரு. அந்த விலா எலும்பின் மூலமாக ஆண்டவர் எதை உருவாக்குறார்? ஒரு மனுஷியை, ஒரு ஸ்திரீயை, அல்லனா அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை, ஆதாமுக்கு ஒரு மனைவியை உருவாக்குகிறார். எங்கேருந்து எடுத்துக்கிறாரு? விலா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனைவியை உருவாக்குகிறார். ஆமாம் ஸ்தோத்திரம். இது நம்ம அன்றைக்கும் இதை வந்து ஸ்தோத்திரம் தியானம் பண்ணோம். ஆமாம் ஸ்தோத்திரம். இப்போது புதிய ஏற்பாடில் வரும்போது ஆமாம் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின புஸ்தகம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லுது? பின்பு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்றான் என்று சொல்லி பெரிதும் உயரமான கொண்டு போய் 24வது வசனம். இப்போ 24வது வசனம் படிக்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியை காண்பிக்கிறேன்னு சொல்லி உயரமும் உன்னதமான அந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் யாரை காண்பிக்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை காண்பிக்கிறார். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டி. அப்போ இந்த மணவாட்டியை ஆண்டவர் எங்கிருந்து ஆதியில் உருவாக்கி இருக்கிறார்? மனுஷனுடைய விலா எலும்பிலிருந்து. அப்போ விலா எலும்பை எடுக்கிறதுக்கு எதை அறுக்கணும்? எதை கிழிக்கணும்? விலாவை கிழிக்கணும். அப்போ விலா எலும்பு எதுக்குள்ளாக இருக்கிறது? விலா பகுதியில் தான் இருக்குது. அப்போது விலா எலும்பு விலா இருக்கிற பகுதியில் மறைந்து இருக்கிறது. இப்போ ஏன் இந்த இயேசுனுடைய விலா எலும்பு செத்து போனாருன்னு தெரியும், அதனால் கால் எலும்புகளை ஒடிக்கலை, நமக்கு இதுக்கப்புறம் வேலையும் இல்லை, அவர் அப்படியே சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணிடலாம் போதும். ஆனாலும் செத்து போன போதிலும் மறுபடியும் ஏன் இந்த போர் வீரன் பிசாசினால் சத்துருவினால் ஏன் அவருடைய விழாவிலே குத்தினான் என்றால், இந்த மணவாட்டி ஆகிய சபை, இந்த மணவாட்டி எந்த இடத்துல இருக்கிறாங்க? மனிதனுடைய விழாவில் இருக்கிறாங்க. அப்போது பிசாசனுடைய சூழ்ச்சி எப்படி பாருங்க. அப்போ தேவனுடைய மணவாட்டி ஆகிய தேவ பிள்ளைகளை உடைக்க முடியல. ஆகையால் பிசாசு அடுத்த சூழ்ச்சி என்ன பண்றான்?
உடைக்க தான் முடியல, என்ன பண்ணலாம், குத்தியாவது பார்த்துருவோம். புரியுதா? அதான் அதனுடைய சத்தியம். பிசாசால இந்த மணவாட்டியாகிய சபையை, எலும்புகளை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆமை சோதரம், பிசாசினால் உடைக்க முடியவில்லை. அதான் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்லுகிறார், பிசாசு உங்களை கோதுமையை சுழற்றுகிறது போல, புடைக்கிறது போல உங்களை சுழற்ற என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உன்னை அனுமதி கொடுக்கல, அதனால தான் எலும்புகளை நான் உடைக்க விடலை. ஆனால் இதை மீறி தாண்டி பிசாசு என்ன பண்ணுகிறான், எலும்பை உடைக்க முடியல, இந்த ஜனங்களை, தேவ பிள்ளைகளை உடைக்க முடியலன்னு சொல்லி ஒரு குத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசுடைய விழா பகுதியில் அவருடைய மணவாட்டியாகிய சபை மறைந்திருக்கிற மறைவிடத்தில் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னா விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மணவாட்டி சபை தேவனுடைய விழாவின் பக்கமாக மறைந்து காணப்படுகிறாங்க, ஒளித்திருக்கிறாங்க. சோதரன் அந்த மறைவாய் இருக்கிற தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த மணவாட்டி சபையை பிசாசினால் உடைக்க முடியல என்பதை தெரிந்த பிசாசு அமைதியா போகும்போது மறுபடியும் ஏவி விடுகிறான். போர் வீரனால உடைக்க தான் முடியல, இப்போ விழாவில் குத்து அப்படின்னு சொல்லி அவன் விழாவில் குத்துகிறான். சோதரன் கொடுமை என்ன தெரியுமா, அவன் விழாவில் குத்துற நேரத்தில் அடுத்த வசனத்தை படிக்கலாம். யோவான் புஸ்தகம் 19 அதிகாரம் 34வது வசனமா. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சோதரி, இப்போ மறைந்திருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிற இந்த மணவாட்டியாகிய சபையை அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை இந்த பிசாசானவன் குத்துகிறான். இயேசுனுடைய விழாவில் குத்துகிறான். அப்படி குத்துன நேரத்தில் அந்த விழாவிலிருந்து என்ன வந்துச்சா, தண்ணீரும் இரத்தமும் வந்துச்சான். இது என்ன, இந்த தண்ணீரும் இரத்தமும் எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்தோத்திரம், அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 1 யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். இந்த தண்ணீரும் இரத்தமும் எதை குறிக்கிறது? பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3 பாருங்க, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இங்கு அவருடைய மணவாட்டியாகிய சபையை, எலும்பினால் உருவாக்கப்பட்ட சபையை பிசாசினால் உடைக்க முடியவில்லை என்று சொல்லி பிசாசுக்கு தெரிந்து இப்போது அந்த விழா எலும்பு மறைந்திருக்கிற, மறைக்கப்பட்ட இடமாகிய இரத்தத்தால் கழுவப்பட்டு இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த பிசாசு குத்துகிறான். இயேசுனுடைய விழாவில் குத்துகிறான். குத்துன நேரத்தில் இரத்தமும் தண்ணீரும் அந்த குத்தப்பட்ட பகுதியிலிருந்து வெளியே வந்ததாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த இரத்தமும் தண்ணீரும் எதை குறிக்குதுன்னா, இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் நம்மை பற்றி, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை பற்றி சாட்சி கொடுக்கிறது. இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், இவன் சோதரன் ஜலத்தினால சுத்திகரிக்கப்பட்டவன் சொல்லி சாட்சி கொடுக்கிறது. என்னது? ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லி இந்த உலகம் நமக்கு என்ன கொடுக்கும்? அடையாளத்தை கொடுக்கும், சாட்சி கொடுக்கும். அது என்னது? இப்போ அந்த வசனம் படிக்கணும். 1 யோவான் 5. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3 ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை. இப்போ இந்த ஆவி 30வது வசனத்திலே, யோவான் 19:30வது வசனத்திலே ஆண்டவர் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். சோதர பிதாவினிடத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஆவியும் நமக்காக என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் இரத்தம் சாட்சி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சாட்சி கொடுக்கணும்? ஜலம் சாட்சி கொடுக்கணும். எதற்காக? இது தேவனுடைய பிள்ளை, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இரத்தத்தால் சோதர அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி சாட்சி கொடுக்கிறது ஆவியானவர். நமக்கு ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். எப்படி இந்த 3ம் நமக்காக சாட்சி கொடுக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. பாருங்க, இப்போ அந்த போர் வீரன் அவருடைய விழாவில் குத்துகிறான். இரத்தமும் தண்ணீரும்
கடந்து வருகிறது. இதை அடுத்த வசனம், இதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவரை குத்துறவரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அதான் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. இப்போ குத்தும்போது தண்ணியும் இரத்தமும் வெளியே வருது. என்னுடைய அடையாளம் என்னது? என்னுடைய மணவாட்டியாகிய சபை என்னுடைய விழாவுக்குள்ளாக மறைந்திருக்கிறாள். பிசாசே, நீ எவ்வளவு குத்துனாலும் என்னுடைய மணவாட்டி ஆகிய சபைக்கு எந்த சேதமும் வராது. ஆனால் ஒன்று வரும். என்னது? என்ன வந்துச்சு? தண்ணியும் இரத்தமும் வரும். அந்த தண்ணியும் இரத்தமும் எதை சாட்சி கொடுக்கும்? இதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். எதை சாட்சி கொடுக்கும்? இரத்தம் என்ன சாட்சி கொடுக்கும்? இது என் இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளை. ஜலம் என்ன சாட்சி கொடுக்கும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற தேவ மகள். எந்த ஈட்டினாலையும் எந்த பிசாசுனாலையும் என்னுடைய மணவாட்டியை, என்னுடைய இரத்தத்தினால கழுவி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை உன்னால குத்த முடியாது பிசாசுன்னு சொல்லி பிசாசுக்கு பதில் சொன்னதுதான் இந்த இரத்தமும் இந்த தண்ணீரும். பூமியிலே ஒரு தேவ பிள்ளையை குறித்து சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், இரத்தம். அதான் ஆவியை பற்றி நம்ம பார்த்தோம். ரோமர் 8:26. நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நமக்கு தெரியாமலே நமக்காக சோதரன் நாம் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறபடியால் நமக்கு தெரியாமலே ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெறியோடு ஒரு தேவ பிள்ளைக்காக தேவ ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். அப்போ ஆவி என்ன பண்ணுது? நமக்காக பரிந்து பேசுகிறது. நமக்காக சாட்சி கொடுக்கிறது. இன்னொன்று சாட்சி கொடுக்கிறது என்னது? ஜலம். இந்த ஜலத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. சோதரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த பூமியில ஒரு தேவ பிள்ளைக்காக சாட்சியிடுகிறது என்னது? முதலாவது ஆவி. ஆவி எப்படி சாட்சியிடுது? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுது. அப்போ அடுத்து ஜலம். ஜலம் எப்படி சாட்சியிடுது? நம்ம எப்போ ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து எப்பொழுது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்பொழுதே நம்ம என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் ஜலம், அந்த தண்ணி நமக்காக என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். அதான் நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எந்த செய்வினை, எந்த பில்லி சூனியம், எந்த சத்துடைய கிரிகள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் இந்த ஜலம் நமக்காக என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்கும். இது ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, இது தேவனால் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளை, இதுக்கு நான் சாட்சி. யாரு சாட்சி? தண்ணி. இந்த ஜலம் சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த ஜலம் தண்ணி நமக்காக ஒரு தேவ பிள்ளைக்காக சாட்சியிடும். அதுக்கப்புறம் சாட்சியிடுகிறது என்னது? ரத்தம். சோதரம். ரத்தம் எப்படி நமக்காக சாட்சியிடுகிறதுன்னு பார்க்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அப்போ நம்ம வந்து சேர்ந்த இடம் நம்மை பற்றி என்ன பேசுகிற இடம்? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா, ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். நமக்காக சாட்சியிடுகிறது என்னது? ரத்தம். இயேசுடைய ரத்தம், ரத்த சாட்சி, ரத்த சரித்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த ரத்தம் நமக்காக ஒரு தேவ பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சாட்சியிடும். அப்படின்னா பூமியிலிருந்து பேசும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபேலுடைய ரத்தத்தை விட ஸ்தோத்திரம், ஆபேலுடைய ரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசியிருக்கு?
ஆபேலுடைய ரத்தம் ஏதோ ஏதோ பேசியிருக்குல்ல, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை விட இயேசுவின் ரத்தம் நன்மையானதைகளை பேசுகிறதாம். அப்போ ஆபேலுடைய ரத்தம் ஏதோ கொஞ்சம் நல்லதா ஏதோ பேசலை அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுங்க. பாருங்க, அப்போ ஒரு இரத்தத்தால் பூமியிலிருந்து பேச முடியும். பூமியில் சிந்தப்படுகிற ரத்தம் அது பூமியிலிருந்து என்ன பண்ணும்? பேசும். பேசுகிறது ஸ்லோவாக பேசாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுறது. அப்போ என்ன, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போ பூமியிலிருந்து ரத்தம் பேசுனதை எங்கே இருந்தவருக்கு கேட்டுச்சு? பரலோகத்தில் இருந்தவருக்கு கேட்டுச்சு. அப்போ அந்த அளவுக்கு சத்தமாக அந்த ரத்தம் என்ன பண்ணும்? பேசும். அப்போ ரத்தத்திற்கு பேசக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சுல, இதனால இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னன்னு கேட்கறதுக்கு இறங்கி வந்தார். இப்போ காயின்கிட்ட கேட்குறாரு, பேசுறாரு, பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுக்கும்போது காயின் என்ன சொல்றாரு? என்ன, என் தம்பிக்கு நான் செக்யூரிட்டியா, காவலாளியா, நான் அவனை எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படிலாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அடுத்த வசனத்தை அப்படி படிங்க. ரத்தம் பேசுனதுக்கு அடுத்த செகண்டில் என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம் 11வது வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ரத்தம் பேசினதை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டு கீழே வந்து அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? இந்த உலகத்தில் சாபம் கொடுக்குறாரு. அப்போ ரத்தம் என்ன பேசுச்சு? நல்லது பேசுச்சா கெட்டது பேசுச்சா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுச்சு? ஆபேல் உத்தமானவர், எந்த தப்புமே பண்ணல. தேவனுக்கு காணிக்கை செலுத்தினா இதன் மேலே அண்ணனுக்கு தம்பி மேலே பொறாம தம்பி ஆபேலை சாகடிக்கிறார், கொலை பண்ணுறாரு. கொலை பண்ண அந்த ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி முறையிடுகிறது. எனக்கு நியாயம் இல்லையா? நான் எந்த தப்புமே பண்ணல, நான் பரிசுத்தவான், நான் உத்தமன், என்ன கொலை பண்ணிட்டான், எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரத்தம் பூமியிலேருந்து கத்துனதுனால தான் அங்கே வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதான். 3ஆம் வானம் 4ஆம் வானம் வரைக்கும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே எத்தனை வானம் இருக்குன்னு நமக்கே தெரியல. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவருக்கு அந்த சத்தத்தை கேட்டு மேலே இறங்கி வந்து என்ன கொடுக்குறாரு? சாபத்தை கொடுக்குறாரு. அப்போ ஆபேலுடைய ரத்தம் நன்மையானதை பேசல, எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் வேணும், நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு அநியாயம் பண்ணவனுக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோத்திரம் பழிவாங்க துடித்தது. யாரு? ஆபேலுடைய ரத்தம். அதைவிட மேன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்தை சொல்கிறார். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டு என்ன பேசுது தெரியுமா? அப்படி ஒருத்தன் குத்துறான், அந்த தண்ணி ரத்தமாக கீழே வழியுது, முதுகில் சாட்டையால் அடிக்கிறான், ரத்தம் சொட்டுது. இந்த ரத்தம் ஆபேலுடைய ரத்தம் பேசும்னா இயேசுடைய ரத்தமும் பேசும். இயேசுடைய ரத்தம் என்ன பேசிட்டு இருக்கு தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாள். இதுதான் இயேசுடைய ரத்தம் பேசுனது. இந்த ரத்தம் தான் நமக்காகவும் சாட்சி இடுகிறது. பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூவர். என்னது? ஆவி, ஜலம், ரத்தம். இந்த ரத்தம் சாட்சியிடுது. ஆபேலுடைய ரத்தம் சாட்சியிட்டது, முறையிட்டது, எனக்கு நீதி வேண்டும், நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணான், எனக்கு பழி வாங்கணும், எனக்கு நியாயம் பண்ணுகிற கடவுள் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஆபேலுடைய ரத்தம் பேசுச்சு. அதை விட மேன்மையான ஒரு ரத்தம் அது இயேசுடைய ரத்தம். இந்த ரத்தம் என்ன பேசுது? ஐயோ, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த ரத்தம் முறையிட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரத்தத்தினுடைய, ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க துடித்த ரத்தத்தினுடைய சத்தத்தை என் தேவனுக்கு கேட்கணும். வானாதி வானங்கள் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு கேட்கணும். இந்த பரிசுத்தவானுடைய என்னில் தவறு உண்டு, பாவம்
உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி தைரியமாய் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு பயங்கரமான சத்தத்தோடு பேசும் தெரியுமா? அது யாருக்காக? அது உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசும். அது பேசிக்கொண்டே இருக்கிறது. நமக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் பண்ணுகிறார். இந்த தண்ணீர், இந்த ஜலம் ஸ்தோத்திரம் நமக்காக சாட்சி கொடுக்கிறது. இந்த இரத்தம் நமக்காக பூமியிலிருந்து முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி முறையிடும் போது ஸ்தோத்திரம் பிசாசுக்கு இது தெரியல. தன்னால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியை தன்னால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியை உடைக்க முடியலன்னு சொல்லி பிசாசு ஈட்டியினால குத்துகிறான். குத்துற நேரத்தில் ஆண்டவர் உயிர் கூட, எங்க பாருங்க அந்த நிலைமை, ஆண்டவருக்கு உயிர் கூட இல்லை. அப்படின்னா சரீரத்தில் ஒரு உணர்வே இல்லை. அந்த நேரத்தில் பிசாசுக்கு தான் அந்த பதில் கொடுக்கிறாரு. ரத்தத்தையும் தண்ணியையும் வெளியே விட்டு பதில் கொடுக்கிறாரு. என் பிள்ளையால, என் பிள்ளைய என் விழாவுக்குள்ளாக மறைத்து வைக்கிற என் மனவாட்டியை உன்னால உடைக்க முடியலன்னு, உடைக்க முடியலன்னு நீ என்னை குத்த வருகிறாய். ஆனால் என் மனவாட்டிக்காக, என் பிள்ளைக்காக ரத்தத்தையும் தண்ணியையும் நான் சாட்சியிட வைத்து இந்த பூலோகத்தில் சாட்சியிட வைத்து என் பிள்ளையை நான் காப்பாற்றுகிறேன். என் பிள்ளையை நான் காப்பாற்றுகிறேன். என் பிள்ளைக்கு சேதப்படக்கூடாது, என் பிள்ளை உடையக்கூடாது, என் பிள்ளை மறைந்திருக்கணும். என் விழாவுக்குள்ளே என் மனவாட்டி இருக்கிறாள். என் மனவாட்டி நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தேவனுடைய விழாவுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த விழாவுக்குள்ளே இந்த எலும்பை உடைக்க பிசாசு ட்ரை பண்ணான். உடைக்க முடியல. என் தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. சோதரம் உடைக்கத்தான் முடியலையே, குத்தி பார்ப்போமே, எப்படியாவது ஒரு காயப்படுத்தி பார்ப்போமேன்னு சொல்லி பிசாசு ஈட்டியினால குத்துகிறான். என் தேவனுக்கு ஆவி இல்லாதிருந்த போதிலும், எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார் பாருங்க, உயிரற்றிருந்த போதிலும், உணர்வற்றவராயிருந்த போதிலும், அவர் செத்து போன போதிலும் உன் நினைவாகவே இருக்கிறார். அதான் உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, உன் நினைவாகவே இருக்கிறார். இதுக்கப்புறம் இந்த ஆண்டு நமக்கு என்ன செய்யணும் பாருங்க. செத்து போன அப்புறம் நம்ம நினைவாகவே இருக்கிறார்ப்பா அவரு. இதுக்கப்புறம் நமக்கு அவர் செய்ய வேண்டியது என்ன? செத்து போன அப்புறம் பிசாசிட்ட தண்ணியை வர வச்சு, ரத்தத்தை வர வச்சு, பூலோகத்தில் என் பிள்ளைக்காக சாட்சியிட்டே கொண்டே இருக்கும். சாட்சிட்டு சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போனாலும் பூமியில் இருக்கிற தண்ணி என் பிள்ளைக்காக, இந்த ஜலம் சாட்சியிடும். இந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், பழிவாங்க துடித்த ஆபேலுடைய ரத்தம் பேசினது பார்க்கலும் மேன்மையாக என் பிள்ளையை ஏற்றுக்கொள், என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன், என் பிள்ளைக்காக நான் நிற்பேன் சொல்லி ரத்தம் சாட்சியிட்டு கொண்டே இருக்கும். ஆவியானவரும் பெருமூச்சுகளோடு சாட்சியிடுவார்னு சொல்லி கல்வாரி சிலுவையில் துடிதுடித்து ரத்தத்தை சிந்தி உயிரை விட்ட நேரத்திலையும் நம் நினைவாகவே இருந்து பிசாசுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்காம சோதரம் பலகீன நின்று தள்ளிவிடாமல் நம்மை பலத்தால இடைகட்டி மங்கி எறிகிற நாணல் என்று அதை அணைத்து விடாம சோதரம் அந்த கரியை தட்டி விடாம மறுபடியும் நம்மை கொழுந்து விட்டு எரிய பண்ணி எவ்வளவு எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறா, எப்படியெல்லாம் நம்மை அணைத்துக் கொள்கிறா. பார்த்தீங்களா? அந்த பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி கர்ச்சிக்கிறான், எப்படி அவர் செத்துட்டாருன்னு சொல்லி இதுக்கப்புறமாவது இந்த மனவாட்டியை சேதப்படுத்தலாம், இதுக்கப்புறமாவது இந்த எலும்பை நம்ம ஒரு குத்தாவது குத்தலான்னு சொல்லி வந்த பிசாசுக்கு கூட ஆண்டவர் மரணத்தின் மூலமாக அவனுக்கு பதிலை கொடுக்கிறாரு. ரத்தத்தையும் தண்ணீரையும் வடிய விட்டு, இந்த ரத்தமும் தண்ணியும் என் பிள்ளைக்காக சாட்சி கொடுக்கும், என் பிள்ளைக்காக சாட்சி கொடுக்கும். என் பிள்ளையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிள்ளையை நான் விட மாட்டேன். என்னால் ரட்சிக்கப்பட்ட, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட, என் ஆவியை பெற்ற என் பிள்ளையை உன்னிட்ட தரமாட்டேன்னு சொல்லி உள்ளம் கையில் வரைஞ்சி வச்சுட்டு உன் நினைவாகவே இருக்கிறேன்னு சொன்ன காரணம் இதுதான். உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது இதுதான். சோதரம், அவர் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமி உண்டாக்குனவர். நீதிமொழிகளை சொல்லுது, அவர் செல்ல பிள்ளையாக இருந்தாரா. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இவ்வளவு செல்ல பிள்ளையாய் அந்த பிதாவினுடைய மனமகிழ்ச்சியில் இருந்தவர். படிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் சோதரன் 8வது அதிகாரம். அவர் எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி இருந்த தேவன் இங்கே வந்து எவ்வளவு பிசாசுக்கு இந்த அளவுக்கு பதில சொல்லி சோதரன் நம்மை காப்பாற்றி வருகிறார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 23வது 22வது வசனம் படிக்கலாம். தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்தேன். எப்பொழுதும்
அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். இப்படியெல்லாம் கலிகூர்ந்து அவருடைய சமூகத்தில் செல்ல பிள்ளையா இருந்து எதுக்கும் குறையில்லாதபடி 24 மூப்பருக்கு முன்பாக சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் மனமகிழ்ச்சியா இருந்த தேவன், ஐயோ பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்து போயிருந்த நம்மை எப்படியாவது இந்த பிசாசனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கணும்னு சொல்லி மனிதனாய் பிறந்து இவ்வளவு பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி அதுலேயும் பிசாசனுடைய சூழ்ச்சியினால எவ்வளவு அடி வாங்கி சோத்திரம் குத்தப்பட்டு அங்கெல்லாம் தன்னுடைய உயிர் போகிற நேரத்திலையும் நம்ம பற்றி யோசிச்சுட்டு, ஐயோ குத்து என் எலும்பில் இவ்வளோ எலும்பில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி குத்துன பிசாசுக்கே பதிலை கொடுத்து என் பிள்ளைக்காக இந்த தண்ணி சாட்சி கொடுக்கும், இந்த ரத்தம் சாட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மை எந்த அளவுக்கு நேசித்தார் பாருங்க, எந்த அளவுக்கு ரட்சித்தார். இந்த நல்ல தெய்வத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? சோதரம் ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த தேவனை எந்த அளவுக்கு நம்ம முறுமுறுக்கிறோம் இல்லை, எந்த அளவுக்கு இந்த தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு சிந்தனை நமக்கெல்லாம் வருது இல்லை. ஆனால் இந்த தேவன் பார்த்தீங்களா, உயிர் போன நேரத்துலையும் நமக்காக நின்றவர். உன் நினைவாகவே நம்முடைய நினைவாகவே இருந்த தேவன். இவ்வளோ பெரிய தேவன் அந்த கல்வாரி சிலுவையில் எவ்வளோ பெரிய தியாகத்தை நமக்கு செஞ்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை குத்துனவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்களாம். அந்த ஒரு ஆபேல் பழி வாங்கணும்னு அவருடைய ரத்தம் பேசினது. ஆனால் நம்முடைய இயேசுனுடைய ரத்தமோ, என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை உடையக்கூடாது, என் பிள்ளையுடைய ஒரு இடத்துல சின்ன ஒரு காயம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நேசித்து, அதுதான் கல்வாரி சிலுவையுடைய அன்பு. நம்ம ஜெபிக்கலாமா?